வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 32 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் ட்ராக் சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவ்யூ மெனுவில் சேஞ்சஸ் அப்படிங்கிற பேலட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரொடக்ட் ஷீட், அதாவது ஒரு ஷீட்டை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, ஒரு ஒர்க் புக் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது, ஒரு ஒர்க் புக் எப்படி ஷேர் பண்ணுறது, இந்த 3 ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். சரியா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸ்னால் என்ன, அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம வேர்ட்லேயே நம்ம நிறையா படிச்சிருக்கோம். ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக ட்ராக்னால் என்ன அர்த்தம்? ட்ராக்கிங் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞாபகம் இருக்குங்களா? ட்ராக்கிங் அப்படின்னா என்ன பண்ணு, கொரியர் ட்ராக்கிங்கு, போஸ்டல் ட்ராக்கிங் அப்படிலாம் தெரியும். அதாவது ட்ராக்கிங் அப்படின்னா கண்காணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே என்னத்தை சார் கண்காணிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த டேட்டா பேஸை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ட்ராக் அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஃப்யூச்சரில் நான் 1 மந்த் கழித்து ஏதோ 10 டேஸ் கழித்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதே டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். புரியுதா? சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு தனியாக வியூ பண்ணி காமிக்கிறது தான் இந்த ட்ராக் சேஞ்சஸ். புரியுதா? ஓகேவா? சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சேஞ்சஸ் அப்படிங்கிற பேலட்டில் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ட்ராக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட் சேஞ்சஸ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் சேஞ்சஸ். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் டிசேபிளாக தான் இருக்கும். நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸல் ஷீட்டு எந்த ஒரு ஃபார்மேட்டுமே பண்ணக்கூடாது. அதாவது எந்த ஒரு கலரிங் ஃபார்மேட்டுமே பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ என்னோடய எக்ஸல் ஷீட் நார்மலாக தான் இருக்கும், எந்த ஒரு ஃபார்மேட்டுமே வைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ராக்டிஸ் எனேபிளில் இருக்குது. இப்போ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். இதை ஃபார்மேட்டிங் கலர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹோமில் இந்த இருக்குது ஃபார்மேட் இல்லை கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் அல்லது ஃபார்மேட் ஏ டேபிள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா கலர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலரிங் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஜஸ்ட்டு ஒரு கலர்ஸ் நான் அப்ளை பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். புரியுதா? ஓகேவா? கொடுத்துட்டேன். இப்போ நான் ரிவ்யூவில் போயிட்டு ட்ராக் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது டோட்டலி டிசேபிள் ஆயிரும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபார்மேட்டிங் பண்ண டேபிளுக்கு நம்ம ட்ராக் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ உங்களோட டேபிளில் நீங்கள் ஃபார்மேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் டிசேபிளாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த நார்மலுக்கு கொண்டு வாங்க. ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ட்ராக் சேஞ்சஸ் எனேபிளில் இருக்குது. ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ வரலை பண்ணலை அப்படின்னா நீங்கள் யோசிக்க வேணாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஷீட்டில் எதை நான் ட்ராக்கிங் பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, ஸோ டோட்டல் ஆவரேஜ் இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் மார்க் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஸோ மார்க்கை மட்டும்தான் செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? எந்த ஃபீல்டை எந்த ரோவை நம்ம செலெக்ஷன் பண்ண அதாவது சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹைலைட் அண்ட் சேஞ்சஸ் தெரியுதா? ஹைலைட் சேஞ்சஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு டேபிள்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டிக் மார்க் டிக் பண்ணுங்கள். செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ட்ராக் சேஞ்சஸ் ஒயில் எடிட்டிங். ஸோ இதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் மட்டும்தான் கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். வென், ஹூ, வேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது எப்போ நம்ம எடிட் பண்ணோம், யார் எடிட் பண்ணாங்க, எங்கே எடிட் பண்ணாங்க, அதை மட்டும் சொல்கிறது. சரியா? ஸோ இதில் எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும்,
நான் வந்து வென் ஹூ எல்லாமே நான் வேர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, வேர் அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸ் நாட் வேலிட், ஸோ வேர் கூட தேவையில்லை. ஸோ நான் வென் ஹூம் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன். சரிங்களா, கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வருது. திஸ் ஆக்ஷன்ஸ் வில்ஸ் நவ் சேவ் த ஒர்க் புக். இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நான் ஒர்க் புக்கில் சேவ் பண்ணவா அப்படின்னு கேட்குது. அதாவது இப்போ நம்ம ட்ராக் நியூஸ் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஒர்க் புக்கில் சேவ் பண்ணால் கேட்குது. ஸோ இதில் ஓகேன்னு கொடுத்து கண்டினியூ பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ட்ராக் நியூஸ் வந்து எனேபிள் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு 63 65 அப்படின்னு மாற்றுறேன். கொடுத்திங்கன்னா உங்கள் இதில் வந்து உங்களுக்கு பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு ஒரு மார்க் ஒன்று காமிக்கும். ஸோ இதை கிளிக் மார்க் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது காட்டும். அதாவது D2 செல்லில் சேஞ்ச் பண்ணுறோம். 63 இருந்து 65க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து 18 மாற்றுறேன். ஸோ இதை வந்து 82 அப்படின்னு மாற்றுறேன். இது வந்து 68 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அங்கே வந்து எனக்கு ஒரு மார்க் காமிக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ட்ராக் சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நான் இந்த எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 செல்லோட வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் சேஞ்சஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ட்ராக் சேஞ்சஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 4 செல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஆப்ஷன்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம் அல்லது ரிஜெக்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் ஒரு பாக்ஸ் வரும், இதில் ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இதுவும் ஆல்ரெடி ஓகே பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு செல் பார்த்தீங்க அப்படின்னா 65 காட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் D2 செல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓல்டு வேல்யூ 63, நியூ வேல்யூ 65. இப்போ நான் அக்செப்ட் அல்லது ரிஜெக்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அக்செப்ட்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ண நியூ வேல்யூ சேஞ்ச் ஆகிரும். ரிஜெக்ட்னா என்னாகும், பழைய வேல்யூவே வந்துடும். அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறது நான் சேஞ்ச் பண்ண ட்ராக் சேஞ்சஸ் பண்ண எல்லாமே அட் அ டைமில் எல்லாமே அக்செப்ட் ஆகிரும். ரிஜெக்ட் ஆல்னால் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிரும். புரியுதா? நான் ஒவ்வொரு வேல்யூவாக நான் அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன 65 அக்செப்ட் ஆகிரும். ரெண்டாவது வேல்யூ நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். மூணாவது வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நான் அக்செப்ட் பண்ணது வந்து புது வேல்யூ மாறிடுச்சு. நான் ரிஜெக்ட் பண்ணால் என்ன ஓல்டு வேல்யூ எனக்கு கிரியேட் ஆகிரும். இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ மொத்தம் 4 வேல்யூ போட்டிருந்தோமா, இப்போனா 2 வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஓகே, புரியுதா? ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராக் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிட்டேன், அக்செப்ட் ரிஜெக்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இதில் தெர் இஸ் நோ சேஞ்சஸ். புரியுதா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் சேஞ்சஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, மறுபடியும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி ரீஎடிட் பண்ண முடியல. ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு ட்ராக் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ இது பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.